வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. இன்றைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள்ஃபயர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தர்மபுரியிலேருந்து மஞ்சுநாதன் அப்படின்ற கஸ்டமர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவருக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபயரை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிள்ஃபயரில் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் பொறுமையாக காமிக்கிறேன். முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது கம்பல்சரி உங்களுக்கு புரியுங்க. கஸ்டமர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வச்சுருக்கிற ஸ்பீக்கருக்காக எனக்கு ஆம்பிள்ஃபயர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். இண்டிவிஜுவலாக நான் வந்து நீங்கள் பவர் நல்லா ஹெவியாக பண்ணிட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபயர் நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டுங்க. பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 இன்ச்சு. அகர்லிக் பேனலில் அவர் கேட்டிருந்தார். அதே மாதிரி அகர்லிக் பேனலில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே நம்மளுடைய போர்டு தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சாக்கெட்டு, பின்னாடி பனானா சாக்கெட்டு, அதே மாதிரி ஆடியோ இன்புட்டு கொடுக்கறது எல்லாமே நீட்டாக பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வயருக்கெல்லாம் கம்பல்சரி ஸ்லீவ் போட்டு தான் நம்ம பண்ணியிருப்போம். நீங்கள் வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். பவர் சப்ளைக்கும் சரி, நம்மளுடைய ஆம்புக்கு அதாவது சப்வூஃபருக்கு நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறக்கும் சரி, எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 mm வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடையது. இம்ப்ரானி கிட்டும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இது மட்டும்தான், மற்றபடி வேறையோடது. மற்றது எல்லாமே வந்து டோட்டலாக நம்மளோட தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா என்கோட்ருங்க, அதாவது நம்மளுடைய என்கோட்ரு நம்ம இம்ப்ரானி கிட்டு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலு. இது வேணும்னா சப் ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்இடிங்க. எல்இடிக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்கேன். அவங்க கஸ்டமரோட நேமு எல்லாமே இதிலே வந்துடும். ஆன் ஆஃப் சுவிட்சு பார்த்துக்கோங்க. இதில் வந்து கஸ்டமர் வந்து லைட்டிங் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் டோட்டலாக காமிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருங்க 28/028 15 ஆம்பியருங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு. இது ஒரே டேப்பிங்கில் நம்ம எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஆம்பியர் வந்து பக்காவாக கூட்டியிருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டில் 10,000 UF கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 யூஸ் பண்ணியிருக்கேன். 10க்கு 35 மெட்டல் டயோடு, ஃபேனுக்கு லைட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டி தனியாக நம்ம போட்டு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய 5 சேனலுங்க. NJW ஒரிஜினல், ஓகேங்களா? NJW ஒரிஜினல். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சப்புபிரி. இதில் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து எல்லாமே இதில் கெயின் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், ஃப்ரீக்வன்சி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இம்ப்ரானி கிட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமில் வந்து 12 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா யூடியோடது நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுங்க. யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இம்ப்ரானி கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நீட்டாக உட்கார வச்சுருப்பேன்னு பார்த்துக்கோங்க. எந்த இஷ்யூ இருக்காது. பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 5 சேனலுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேனும், இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா NJWவில் 4 பிட் மோனோ, சரிங்களா, நம்மளது யூஸ் பண்ணியிருக்கேன். 12 ஹீட் சிங்குங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு ஃபேன் கொடுத்துருக்கேங்க. பக்காவான ஒரு ரிசல்ட்டில் தரமாக பண்ணியிருக்கோம். ஆடியோ தரமாக வந்திருக்குங்க. இதோட ஆடியோ டெஸ்டிங் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக போயிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுடைய ஆடியோ டெஸ்டிங் இதில் இருக்கும். வயரிங்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக பண்ணியிருப்பேங்க. கஸ்டமர் வந்து எப்படி கேட்டாரோ, கஸ்டமர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவர் இண்டிவிஜுவலாக நான் வந்து இனிமேல் நான் வந்து ஸ்பீக்கரும் நான் மாற்றிக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்பிள்ஃபயர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும் தான் நம்ம இதில் வந்து NJW ஒரிஜினல் ஐசி போட்டு கஸ்டமருக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா செட்டை நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறேன். முடிஞ்ச வரையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், செட்டை ஆன் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் ஸ்பீக்கர் எல்லா ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் இப்போதைக்கு நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம சாங் எதுவுமே ப்ளே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ப்ளே பண்ணாலே வந்து காப்பிரைட் விழுந்துருது. அதனால் நம்ம காப்பிரைட் வாங்கக்கூடாது அப்படின்றக்கோசரம் தான் நான் முக்கால்வாசி நான் வந்து சாங்ஸே நான் போடுறதில்ல. அதனாலேயே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம வந்து கம்பல்சரி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து செட்டை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்ட் பை மூடில் இருக்குது, சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சப்பு வேணும்னாலும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வேணானாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். எதுவும் சப்போட இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா சப் ஆன் ஆகிடும். இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்இடி அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கான லைட்டிங்கு எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வந்துடும். ஒரு பிராண்டட் லுக்கும் இருக்குங்க உங்களுக்கு.
அதாவது இம்ரானி கிட்ட பொறுத்தவரையும் நான் வந்து ஆடியோ கேட்டிருக்கேன். அதாவது ஆப்டிக்கல், கோஆக்சல், HDMI எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஸ்பீக்கரும் கேட்டிருந்தாரு. சென்ட்ரு ஸ்பீக்கரும் சரவுண்டுக்காகவும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இருந்தார். அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் டியூட்டரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. டியூட்டருமே நம்ம வாங்கி கஸ்டமருக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரு ஸ்பீக்கரை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதில் நித்தில் சோனிக்ன்றான் நம்மள டியூட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 டியூட்ரு. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டராக ஒரு டியூட்டரும், லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச்சில் ஜிப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ohmஸில் 2 ஸ்பீக்கர் வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல் ரேஞ்சில். இதில் 2மே கனெக்ட் பண்ணி கஸ்டமருக்காக கொடுக்க போகிறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து நீங்கள் எனக்கு அங்கேயே எனக்கு பேக் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருங்க, சால்ட்ரு பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி ஆடியோ டெஸ்டிங் பார்த்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். கஸ்டமருக்காகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாமே ஹோல்ஸ் போட்டு நீட்டாக இருக்குங்க. நம்மளுடைய வேலை வந்து பக்காவாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வயரும் சரி, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கொடுத்த பணத்துக்காக நம்ம வந்து வேலை செய்கிறதில்ல, ஒரு மடங்கு சேர்த்து தான் நான் கஸ்டமருக்காக நான் வேலை பார்த்து கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கம்பல்சரி இண்டிவிஜுவலாக மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் ஆம்பிள்ஃபயர் பண்ணி கொடுக்க முடியுங்க. இது நான் கம்பல்சரி உங்கள்கிட்ட நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பொருள்கள்லாம் எனக்கு வேணும், நிறையா யூடியூப் கஸ்டமர்ஸும் நம்மளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி எனக்கு சின்ன பொருள் வேணும் எல்லாமே கேட்குறாங்க. அதாவது நான் கம்பல்சரி என்னால் முடிஞ்ச வரையும் நான் வாங்கி கொடுத்துட்டு தான் வரேன். உங்களுடைய ஆதரவு வந்து கம்பல்சரி எனக்கு வேணுங்க. எல்லா நண்பர்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு மனமார்ந்த என்னுடைய நன்றிகள். என்னோட மனசுலேருந்து சொல்கிறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் வந்து இந்த தொழிலை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து 2 டியூட்டரில் வந்து கெப்பாசிட்டி ஆட் பண்ணி நம்ம டோட்டலாகவே அவருக்கு நம்ம கொடுத்து விட போகிறோம். அதாவது சரவுண்டு ஸ்பீக்கருக்காக அதில் வந்து கெப்பாசிட்டி ஆட் பண்ணி நம்ம டோட்டலாக பேக்கேஜ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம எல்லாமே டோட்டலாக முடிச்சிட்டோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரு ஸ்பீக்கரை வந்து ரோல் பண்ணி நம்ம சேஃப்டியாக நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா அழுக்குப்பட்டுருச்சு அப்படின்னா கம்பல்சரி, ஏன்னா இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறாங்க, நம்ம சேஃப்டியாக நம்ம கொடுத்து விடணும். அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக ரேப்பர் சுற்றி கஸ்டமருக்கு பக்கா தெளிவில் கொடுத்து விட போகிறோம். ஆம்பிள்ஃபயர் டெஸ்டிங் பார்த்து அதாவது இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ பண்ணி நீட்டாக வந்து ஏற்ற போகிறோம். இதை வந்து கஸ்டமருக்கு வந்து நாளைக்கு காலையில் நம்ம வந்து டெலிவரி கொடுக்க போகிறோங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேலம் பஸ்ஸில் நம்ம கொடுத்து விட போகிறோம். கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சேலம் வந்து நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் கொரியர்லாம் பண்ண வேணாம், ஏன்னா டேமேஜ் ஆகிடும், நான் நேர்லேயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. சப்போஸ் அவருடைய சூழ்நிலை என்னன்னு தெரியல, அதனால் என்னால் வர முடியலங்க, நான் சேலத்துலேயே நான் இருந்துக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து கம்பல்சரி ஆம்பை மட்டும் நீங்கள் எனக்கு பஸ்ஸில் கொடுத்து விடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி நீட்டாக ரேப்பர் சுற்றி அவருக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ கஸ்டமரோட ரிவ்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாஷோ ஆடியோஸ்லேருந்து ஒரு ஆம்பிளிஃபயர் கேட்டிருந்தேன். நல்லபடியாக பேக் பண்ணி பக்காவாக வந்திருக்கு, நல்ல சேஃப்டியாக வந்திருக்கு. பரவாயில்ல, நான் நினச்சிருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூண்ணா. ஓகே.